வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி நம்ம சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பு வழங்கும் ஆரோக்கிய உணவில் பார்க்க போகிறது பீட்ரூட் ஓட்ஸ் கோலா உருண்டை. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திணை ஓட்ஸ் பணியாரம். ரெண்டுமே ஓட்ஸ் வச்சு ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் பீட்ரூட் கோலா உருண்டை. அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை பார்த்துட்டு வந்துடுவோம். வேக வைத்து துருவிய பீட்ரூட் 3, வெங்காயம் பொடியாக நறுக்கியது 1, ஓட்ஸ் பொடித்தது 1 கப், மிளகாய்த்தூள் 1 தேக்கரண்டி, கரம் மசாலா 1 தேக்கரண்டி, இஞ்சி துருவல் 1 தேக்கரண்டி, உப்பு ருசிக்கேற்ப, கொத்தமல்லி சிறிதளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ நம்ம பீட்ரூட் ஓட்ஸ் கோலா உருண்டை செய்ய தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு வாணலியில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அது சூடாகட்டும். அதுக்கு நடுவில் பீட்ரூட்டை நம்ம வேக வச்சு இந்த மாதிரி துருவி எடுத்துருக்குறோம். இப்போ இதை ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் இது தண்ணி நிறைய விட்டுருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் புழிஞ்சிக்கோங்க தண்ணியை. அப்புறம் நம்ம கோலா உருண்டை ரொம்ப எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் வேக வச்சுட்டு உடனே துருவுனீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு தண்ணி விடுறது கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுனா தான் இந்த மாதிரி தண்ணி விட்டுரும். அதனால் பார்த்துக்கோங்க, ஒரு ஆவியில் வேக வச்சா போதும். இந்த தண்ணியை கொட்டிடாதீங்க. இந்த மாதிரி நேரம் ஆயிடுச்சு கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சுன்னா இந்த தண்ணியை கொட்டாமல் இதில் கொஞ்சமாக உப்பு மிளகுத்தூள் போட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். இப்போ நல்லா பீட்ரூட்டை இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ அதில் ஒரு பொடியாக நறுக்கின வெங்காயம் 1 சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மிளகாத்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி, கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சமாக இஞ்சி துருவல், தேவையான அளவு உப்பு. அடுத்தது இந்த நம்ம பொடிச்சு வச்சுருக்க ஓட்ஸ். இப்போ ஓட்ஸ் தான் நம்மளுக்கு இதில் பைண்டிங் ஏஜென்ட். ஓட்ஸ் வறுக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, அப்படியே நீங்கள் பொடிச்சுக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி, சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பொதுவாக நம்ம கோலா உருண்டை செய்யும்போது பொட்டுக்கடலை பொடி பண்ணி சேர்ப்போம். பொட்டுக்கடலைக்கு பதிலாக நான் இன்றைக்கி இதில் ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் ஓட்ஸ் பொடிச்சு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. இப்போ இந்த கலந்த கலவையை நீங்கள் ஆவியில் வேக வச்சு உருண்டை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம உருண்டை குழம்பு பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணலாம். பாருங்கள், தண்ணியே இல்லாமல் நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. உங்களுக்கு உருட்டும் போதே தெரியும். தண்ணி கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்ஸ் பொடி பண்ணி அதோட சேர்த்துக்கோங்க. உருட்டிட்டு இப்போ நம்ம இதை நீங்கள் நல்லா கட்லெட் மாதிரி வட்டமாக தட்டிட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம்.
நீங்கள் நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துடலாம். எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சு நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் மெதுவாக திருப்பி போட்டுக்கோங்க. அதனால் இதுவே வந்து உங்களுக்கு வெந்துடும். இது கொஞ்சம் வேகட்டும். எல்லாருக்கும் தெரிஞ்சதான் பீட்ரூட்டில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்ட்டு. குறிப்பாக இதில் பீட்ரூட் சாப்பிட்றதுனால உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க அவங்க சாப்பாட்டில் நிறைய பீட்ரூட் சேர்த்துக்கோங்க. அதாவது வெஜிடேரியன்ஸ் வந்து பீட்ரூட் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஹீமோக்ளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ இதை வந்து வெறும் உருண்டையாக அப்படி சாப்பிடாததுக்கு பதிலாக நீங்கள் வந்து நம்ம நார்மலாக பருப்பு உருண்டை குழம்பு செய்வோம் இல்லைங்களா, அதே மாதிரி செஞ்சுட்டு அந்த பருப்பு உருண்டைக்கு பதிலாக இந்த உருண்டையை போட்டுக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வேணும்னு நினச்சிங்கன்னா பாலக்கீரை வந்து எப்போவுமே நம்ம ஒரு இது கடைவோம், அதாவது வேக வச்சு நல்லா மசிப்போம் இல்லைங்களா, இல்லை அரைக்கீரை மசித்து அந்த மாதிரி கடைசல் பண்ணும்போது அதுக்குள்ளே வந்து இந்த உருண்டையை போட்டு நீங்கள் வந்து கோஃப்தா கிரேவி மாதிரி பண்ணலாம். அதாவது அதுதான் வந்து கோஃப்தா கிரேவின்னு சொல்கிறது. அதாவது கோஃப்தான்றது இந்த மாதிரி உருண்டைக்கு பேர். நார்த்லலாம் பார்த்திங்கன்னா கோஃப்தான்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரீன் கலர் கீரை கிரேவியில் இந்த ரெட் கலரில் இந்த பீட்ரூட் கோலா உருண்டை போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா அதில் மேலே கொஞ்சமாக க்ரீம் டெக்கரேட் பண்ணி கொடுத்திங்கன்னா ஒரு ஹோட்டல் எஃபெக்ட் உங்களுக்கு வீட்டிலையே கிடைக்குங்க. ஸோ ரொம்ப எளிமையாக கிடைக்கக்கூடிய காய், எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற காய் பீட்ரூட்டு. அதில் வந்து கொஞ்சம் நிறைய நம்ம வித்தியாசம் பண்ணலாம். குறிப்பாக வந்து இது இரத்த அணுக்கள் நிறைய உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி பீட்ரூட்டுக்கு நிறைய. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் பார்த்திங்கன்னா அயர்ன் வந்து டேப்லெட் சாப்பிட சொல்லுவாங்க உங்களுக்கு. ஏன்னா நம்மளுக்கு பின்னாடி வந்து நிறைய ரத்தம் இழப்பு வருன்றதுனால அந்த ப்ரெக்னென்சி டைமில் ஃபுல்லாக அயர்ன் டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க. அவங்க வந்து டேப்லெட்டுக்கு பதிலாக இதையும் நிறைய காய்கறிகள் கீரை அதெல்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரே மாதிரி பொரியல் அப்படி சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க. இது வந்து ஈவினிங் ஒரு சின்ன ஸ்நாக்காக கூட நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு உணவுங்க. பாருங்கள், நல்லா நம்மளோட கோஃப்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. கொஞ்சமாக போட்டு நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம் பாருங்கள். இதை விட நம்ம தோசைக்கல்லில் போட்டு ஷாலோ ஃப்ரையும் பண்ணலாம். பாருங்கள், பீட்ரூட் கோலா உருண்டை தயாராகிருச்சு. பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோலா உருண்டை செய்யும்போது பொட்டுக்கடலை சேர்ப்போம். அது வந்து கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எப்போவுமே இழுக்கும் நிறைய. அது தவிர பார்த்திங்கன்னா எண்ணெயில் ஃபுல்லாக அது அப்படியே கொஞ்சம் உதிரும். ஆனால் நீங்கள் இதில் ஓட்ஸு சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமே இருக்காதுங்க. நல்ல ஓட்ஸ் வந்து நல்லா பைண்டிங்காகவும் இருக்கும், உங்களுக்கு எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. நம்மளுடைய பீட்ரூட் ஓட்ஸ் கோலா உருண்டை தயாராகிருச்சு. ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் இல்லைங்களா, பார்த்துட்டீங்க. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஓட்ஸ் திணை பணியாரம். அதாவது நம்ம வந்து அதில் இனிப்பு, அதாவது தேன் சேர்த்து பண்ண போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லைன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது திணை மாவு, ஓட்ஸு, பேரிச்சம்பழம் வச்சு ஒரு பணியாரம் பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப ஸ்வீட்டானது, ரொம்ப ஆரோக்கியமானது. இப்போ அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். திணை மாவு 1 கப், ஓட்ஸ் பொடித்தது 1 கப்,
தேன் அரை கப், பழுத்த வாழைப்பழம் 2, பால் 1 கப், பொடியாக நறுக்கிய பேரிச்சம்பழம் 1 கப், நெய் தேவைக்கேற்ப, ஏலக்காய் தூள் 1 தேக்கரண்டி. இப்போ நம்ம திணை ஓட்ஸ் பழப்பணியாரம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாதிரி ஒரு பணியார கல் எடுத்துக்கோங்க, அது சூடாகட்டும். அதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. இனிப்புன்றதுனால நான் நெய் சேர்த்துருக்கேன். இது நிறையெல்லாம் இருக்குதுன்னு யோசிக்காதீங்க, இதிலே நம்ம நிறைய செஞ்சிடலாம். கொஞ்சமாக ஊற்றினா, ஏன்னா நான் இரும்பு கல்லில் போடுறதுனால கொஞ்சம் முதல்ல நிறைய பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குறைச்சி சேர்த்துக்கலாம். நம்ம கல் சூடாகட்டும். இப்போ நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம திணை மாவு எடுத்திருக்கோம், ஓட்ஸ் பொடி பண்ணி வச்சுருக்கேன், வாழைப்பழம் எடுத்திருக்கேன். வாழைப்பழம் நல்லா பழுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ அதை எல்லாத்தையும் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல 1 கப் அளவுக்கு திணை மாவு போட்டுக்கோங்க. அடுத்தபடியாக 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் பொடிச்சதை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட இந்த வாழைப்பழத்தையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேன். நீங்கள் வாழைப்பழம் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேனை கூட குறைய சேர்த்துக்கோங்க. வாழைப்பழம் இல்லைன்னா வெறும் தேன் சேர்த்துக்கோங்க. அடுத்தது கொஞ்சம் பால். இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா அரைச்சிருங்க. நீங்கள் அரைக்கும் போது தண்ணி பத்தலை, இல்லை பால் கொஞ்சம் தேவை இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எதையும் கையிலலாம் போட்டு பிசைய வேண்டாங்க. ரொம்ப ஈஸியாக அந்த மாதிரி மிக்சியில் போட்டு நல்லா சுற்றுனீங்கன்னா உங்களுக்கு பணியார மாவு நல்லா அழகாக ரெடி ஆயிடும். இப்போ அதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் அப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சிட்டு வந்தது விழுது எப்படி இருக்குன்ட்டுன்னு. மாவை ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும். தெனை மாவு, ஓட்ஸு, கொஞ்சமாக தேன் சேர்த்தோம், பால் சேர்த்து வாழைப்பழம் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் கையிலையே ஒன்றும் கலக்கவே வேண்டாங்க. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா இப்படி ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்துட்டு மாவை இப்போ நல்லா கலந்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி, நல்லா கலந்தாச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். மாவு ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. திணை, ஓட்ஸு, பேரிச்சம்பழம், வாழைப்பழம் போட்டு ஒரு பணியாரம். இப்போ நம்மளோட பணியார கல்லும் சூடாக இருக்குது. நீங்கள் மாவு ஊற்றும் போது ஒவ்வொரு பணியாரத்துக்கும் ஒரு சின்ன பேரிச்சம்பழ துண்டு வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ஊற்றிட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம பணியாரம் ஊற்றி வச்சுருக்கோம். அது வேகிறதுக்குள்ளே சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவில் ஒரு சிறிய இடைவேளை. வெல்கம் பேக் டு சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிரப் வழங்கும் ஆரோக்கிய உணவு. இப்போ பாருங்கள், நம்ம மூடி வச்சுருந்தோம். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள் பணியாரம். இப்போ இதை அப்படியே நம்ம திருப்பி போட்டுடலாம்.
இது பாருங்கள், ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக ஈஸியாக நம்ம இன்றைக்கி அந்த பணியாரம் செஞ்சுட்டோம். கண்டிப்பாக வீட்டில் பார்த்திங்கன்னா வாழைப்பழம் வாங்கினா அது காலியாகிறதுக்குள்ளே எப்படி ஒரு 2 பழமாவது கருத்து போயிடும். ஸோ அதை அப்படியே தூக்கி தான் நம்ம போடுவோம். அந்த மாதிரி கனிஞ்ச வாழைப்பழம் இருந்ததுன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வேறு இனிப்புக்கு எதுவும் சேர்க்க வேண்டாம். வாழைப்பழமும் தேன் நம்ம பேரிச்சம்பழமும் சேர்த்துருக்கோம். ஸோ அந்த இனிப்பே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். நான் இன்றைக்கி ஏன் தினை மாவு எடுத்தேன் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு திணை வந்து ரொம்ப நல்லது. சிறுதானியங்கள் எல்லாமே ரொம்ப நல்லது. குறிப்பாக திணையில் வந்து ஃபோலிக் ஆசிட் நிறையா இருக்குது. ஏன்னா அந்த ஏர்லி ஸ்டேஜ் ஆஃப் ப்ரெக்னன்சியில் வந்து அந்த குழந்தையோட உறுப்புகள்லாம் நல்லா வளர்ச்சி அடைகிறதுக்கு ஃபோலிக் ஆசிட் நிறைய எடுத்துக்க சொல்லுவாங்க. அது மருந்து மாத்திரையாக சாப்பிட்றத விட நம்மளுடைய உணவுலேயே நம்மளுக்கு நிறைய கிடைக்குது. ஸோ நீங்கள் வந்து நிறைய திணை வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சாப்பாட்டில். ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக தான் நம்ம வித்தியாசமாக பண்ணுறோம். இது ஒரு சாயங்காலம் ஸ்நாக்காக கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எப்போ ஸ்கூல்லேருந்து வரும்போது ரொம்ப ஈஸியாக பண்ண பார்த்துருப்பீங்க. டக்கு டக்குன்னு இருக்கிறத போட்டால் ஒரு மிக்சியில் ஒரு சுற்றினோம், பணியாரக்கல்ல ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. அது தவிர நம்ம இன்றைக்கி ஓட்ஸும் சேர்த்துருக்கோம். ஓட்ஸில் வந்து நார்ச்சத்து நிறைய, எல்லாருக்கும் தெரிஞ்சது. வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க ஓட்ஸ் தான் நிறைய எடுத்துக்கிறீங்க. ஒரே மாதிரி ஓட்ஸு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு சின்னதுலேருந்தே பழக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சிறுதானியம், ஓட்ஸு, பயறு வகைகள் அதெல்லாம் வந்து நிறைய வித்தியாசமாக கொஞ்சம் செஞ்சு ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியதாங்க. நீங்கள் ஒன்றும் கஷ்டப்பட்டுலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுங்க. இப்போ பாருங்கள், இந்த பணியாரத்தில் வந்து எவ்வளோ சத்துக்கள் இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி திணையில் ஃபோலிக் ஆசிடு, ஓட்ஸில் ஃபைபர் சத்து நிறைய, கொலஸ்ட்ராலை குறைக்கும், பேரிச்சம்பழத்தில் அயன் நிறைய, தேன் வந்து உலகத்திலே கெட்டு போகாத பொருள் எதுனா தேன் தான். ஸோ அந்த தேனை வச்சு நம்ம இதில் சேர்த்துருக்கோம். வாழைப்பழம் எல்லாருக்கும் தெரிஞ்சது, உடனடி சக்தி கொடுக்கக்கூடியதுனா வாழைப்பழம் தான். ஸோ நல்ல ஒரு எல்லாமே மிக்ஸ் பண்ணி ஒரு ஆரோக்கியமான ஒரு எளிமையான உணவு, ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடியது. அதுதாங்க இதில் ஸ்பெஷலு. இப்போ பாருங்கள், நம்மளோட பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி பணியாரம், தோசை அதெல்லாம் வந்து இரும்பு கல்லில் யூஸ் பண்ணி செய்யுங்க. நீங்கள் இரும்பில் சமைக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து அயன் சத்து கிடைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனையே வந்து அயன் கம்மியாக இருக்கிறது தான். நம்மளோட திணை, ஓட்ஸ், பேரிச்சம்பழ பணியாரமும் தயாராகிருச்சு. இன்றைக்கி நம்ம பார்த்த 2 டிஷ்ஷுக்கும் ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம பண்ணது பீட்ரூட் ஓட்ஸ் கோலா உருண்டை. அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல பீட்ரூட் வேக வச்சு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. ஓட்ஸை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த துருவின பீட்ரூட்டை ரொம்ப தண்ணி விட்டுருச்சுன்னா கொஞ்சம் பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அது போட்டுட்டு அது கூட பொடியாக நறுக்கின வெங்காயம், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடிச்சு வச்சுருக்க ஓட்ஸ் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, நல்லா அதை உருண்டை பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வானலியில் கொஞ்சம் எண்ணெய் சூடாக்கி அதில் குட்டி குட்டி உருண்டையாக போட்டு பொரித்து எடுத்திங்கன்னா உங்களுடைய பீட்ரூட் ஓட்ஸ் கோலா உருண்டை தயார். அடுத்து நம்ம பார்த்தது திணை, ஓட்ஸ், பேரிச்சம்பழ பணியாரம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு திணை மாவை போட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு ஓட்ஸ் பொடிச்சதை சேர்த்துக்கோங்க. 2 பழுத்த வாழைப்பழத்தை அதில் நறுக்கி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக தேன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் பால் ஊற்றிட்டு நல்லா அதை வந்து கெட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு அரைச்சிக்கோங்க. சப்போஸ் மாவு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த கரைச்ச மாவோட தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுட்டு பொடியாக நறுக்கின பேரிச்சம்பழத்தையும் அதோட சேர்த்து நல்லா கலந்து சூடான பணியாரக்கல்ல கொஞ்சம் நெய் ஊற்றி போட்டு எடுத்தோன்னா நம்மளுடைய திணை, பேரிச்சம்பழ ஓட்ஸ் பணியாரம் தயார். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம 2 டிஷ் பார்த்தோம். ரெண்டுமே
நல்ல ஆரோக்கியமான ஒரு உணவு. குறிப்பாக ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கிறவங்க இந்த 2 உணவையும் நிறைய சேர்த்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் ஆகும். இந்த 2 டிஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க லேடிஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் எல்லாரும் இதை செஞ்சு பாருங்கள். நல்லா சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்கும் வீட்டில் கொடுத்து இந்த மாதிரி உணவுகள்லாம் பழக்கப்படுத்திட்டே வாங்க. இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட மீண்டும் உங்களை அடுத்த வாரம் சுவையும் சத்தும் நிறைந்த லயன் டேட் சிறப்பழங்கும் ஆரோக்கிய உணவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது கிருஷ்ணகுமாரி ஜெயக்குமார்.